ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபார்ம் அப்படின்ற ஆப்பை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக மேங்கோ ட்ரீ வந்து லான்ச் ஆகிருக்கு. அதில் லான்ச் ஆனோடனே நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டே நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ வித்ட்ரா கொடுத்துருந்தாங்க 3 வாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீக்ஸில் வந்து பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணி ஆப் டெவலப் பண்ணாங்க. 1000 ரூபா பிளானு, 3000 ரூபா பிளான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வீக் கழித்து 7800 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் டவுட்டு. இந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லாங் டேர்ம் கான்செப்ட்லேயே இருக்குது. லாங் டேர்மில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இன்வைட் போனஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்வைட்க்கு 100 ரூபா, 2வது இன்வைட்க்கு 150 ரூபா, 3வது இன்வைட்க்கு 200 ரூபா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? இப்போ வந்து புதுசாக ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து இதை சடனாக க்ளோஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். லாங் டேர்மில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்து ப்ராடக்ட் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆப்னு ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்போட சிசி தான் முதல்ல எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ், நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸோட சிசிஸ் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ வித்ட்ரா கொடுத்து ஆப் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. டெவலப் பண்ணி லாஸ்ட் டைம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். பட் இதில் வந்து ஹை ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸ். ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒரு வேளை 4000 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7800 கொடுத்துருக்காங்க. 7800 அப்படின்றது வந்து பெரிய அமௌண்ட் தான். எனக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் தான். 1000 ரூபா அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ரிஸ்க் தான். சரியா? நான் எல்லாரையுமே எந்த ஆப்பாக இருந்தாலும் மினிமம் போட்டுட்டு அடுத்தடுத்த லெவல் வந்து உங்களுக்கு ஓகேனா மட்டும் போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஆப்லேயும் நீங்கள் ஒரு வேளை மினிமம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 7500 ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு 7800 வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 520 வரும். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இன்றைக்கி மேங்கோ ட்ரீ கொடுத்துருக்காங்க. இதே வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1 வீக் கழிச்சு அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஸ் கொஞ்சம் லாங்காக போகும். இல்லை உடனே லான்ச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டு தான். எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆப் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பண்ணுறேன். ஆனால் லாங் டேர்ம் கான்செப்ட்லேயே போகுது. ஓகேவா? அப்படி போகும்போது கண்டிப்பாக வந்து எப்படியும் பார்த்திங்கன்னா 60,000 70,000 ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஜஸ்ட்டு என்னோடய சஜஷன் தான் சொல்கிறேனே தவிர இந்த ஆப்பில் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ஒப்பீனியன்னா கரெக்டாக கெஸ் பண்ண தெரியாது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லாங் டேர்ம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். லாங் டேர்ம் கான்செப்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம். யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இது ஃபஸ்ட் டைமாக தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணி நானே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கெஸ் பண்ண முடியல. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் உங்கள் ரிஸ்க் தான். எந்த ஆப்பாக இருந்தாலும் கடன் வாங்காப்போ போடணும். 7500 அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7800 இன்வெஸ்ட் பண்ணால் 520 வருது. கிட்டத்தட்ட போடுற அமௌண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா ஒரு 15 நாள் கிட்ட ஆகுது. இந்த 15 நாள் போடுற அமௌண்ட் நான் வெயிட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், நல்லாயிருக்கும், நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஓகே அப்படின்றவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க சாதாரணமாக நீங்கள் 1000 3000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஓகே ஆப்பை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து க்ளோசிங் ஸ்டேஜே வரல. பட் சடனாக வந்து கிட்டத்தட்ட 2-3 நாளாக வித்ட்ரா வரல. உடனே சடன் ஆஃபர்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறாங்களான்ற டவுட் கூட எனக்கு இருக்குது. இது என்னோட ஒரு டவுட் மட்டும்தான். உங்களுக்கு என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ரிஸ்க்காக தான் இருக்கணும். மற்றபடி ஆப்போட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. இந்த ஆப்பை பற்றினா அடுத்தடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு அடுத்தடுத்த அப்டேட் கொடுப்பேன். டெய்லி அப்டேட் வந்து
ஆப்போட ரேட்ஸு வந்து எப்படி கூடுது குறையுது அந்த ரேட்டுமே கொடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.